ஹலோ கைஸ், நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிற வேலை என்னென்னா லேப் டெக்னீஷியன். அதாவது இதில் 12th டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் வந்து 3ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் இந்த லேப் டெக்னீஷியனோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. சைடில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸாக எழுதி சொல்லியிருக்காங்க. ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ஜெண்டர் டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது மாதிரி அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தே போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஏஜ், என்ன கம்யூனிட்டி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து அதே மாதிரி தான் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆதார் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சனா இல்லை அந்த மாதிரி எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. நோன்னா நோ போட்டுக்கோங்க. காண்டாக்ட் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ், 2 அட்ரஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்கிறது வந்து என்னோடய நாலேஜ் படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாட்டு நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் 2-3 வாட்டி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ என்ன பதவி அப்படின்னா ஆய்வக நுட்ப நிலை 3, அதில் வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கோயில்பட்டி சுகாதார மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 13,000 சம்பளம், 6 மாதம் அல்லது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தகுதியுள்ள நபர் நியமனம் செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜியில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது 1 இயர் டியூரேஷனில் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ணி டிஎம்ஐ அந்த இதில் must have a good physique and good vision capacity due to outdoor work, வெளியே போய் வேலை பார்க்குறது மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2வது வந்து இடைநிலை, அதாவது மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், இதுலேயே அந்த மாவட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 18,000 சம்பளம். இது வந்து செவிலியர் பட்டப்படிப்பு, அதாவது பிஎஸ்சி நர்சிங்னு சொல்லுவாங்கள்ல, அது முடிச்சிருக்கணும். அந்த இதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு போட்டிருக்காங்க. 3வது வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது நகர்ப்புற நலவாழ்வு மையம் முத்தையாபுரம், அங்கே வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. 14,000 சம்பளம். இது வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 10ஆம் வகுப்பில் தமிழை மொழி பாடமாக கொண்டிருக்கணும். அடுத்து 2 வருட பல்நோக்கு பணியாளர் சுகாதார ஆய்வாளர் கல்வி தகுதி, அது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கிராமிய நிறுவனம் நகர்ப்புற இயக்குனர் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு சான்றிதழ், அந்த இதில் ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அதை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஏஜ் வந்து 1/7/2024 ஆய்வக நுட்பாளர்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், ஓசிக்கு எவ்வளோ லிமிட் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் கொடுக்காதது. அடுத்து வந்து 2வது பணியாளருக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கணும், 3வது பணியாளருக்கு எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது வந்து தற்காலிகமானது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்துலேயும் அவங்க வந்து பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 11 மாதத்துக்கு, அதாவது ஒப்பந்த பத்திரம் கான்ட்ராக்ட் படி தான் அவங்க வந்து வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காலி பணியிட எண்ணிக்கை வந்து எப்போ வேணாலும் மாறும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. சுகாதார மற்றும் குடும்ப அரசாணைகளுக்கு உட்பட்டது. இந்த படிவத்தை வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த இதில் போய் அலுவலகத்தில் போய் நேரில் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே 3ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க, அதில் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க.